தாவணியே என்ன மயக்குறியே. அது வந்து கேப்டன் உட்காந்துருந்தார் அந்த ஜிகினா ட்ரெஸ்லாம் போட்டு. அந்த மாஸ்டர் ஆடிக்கிட்டு இருக்காரு. தாவணியே என்ன மயக்குறியே இழிச்சுங்க. அந்த மாஸ்டர் கூப்பிடியாங்க. மாஸ்டர் அண்ணன் கூப்பிட்றாரு. சின்னி பிரிவு சார், நான் யார் தெரியுமா? நீங்கள் மதுரையில் ஒரு ஷூட்டிங் நடிச்சிங்க. அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு அந்த படத்தில் வாய்ப்பு கட்டுற விஜயராஜ் தான் இந்த விஜயகாந்த். எனக்கு வயசு 50 ஆகுது. எனக்கு என்ன மூமெண்ட் வருமோ அதை போடுங்க. நீங்கள் போடுற குத்தெல்லாம் குத்த முடியாது. நீங்கள் பாருங்கள், மீன் மாதிரி செருப்பு கொடுத்துருக்காங்க. தலையில் டர்பன் வச்சுருக்கு. செருப்பு உள்ளே மாட்டாதான் முன்னுக்குள்ளே. சரி, நீங்கள் நான் போட்டு காமிங்க. அதே மாதிரி அண்ணன் ஆடினார். செருப்பு காலில் மாட்டிச்சு. பார்த்தீங்களா, நான் இங்கே குத்திக்கிட்டு இருக்கேன், மீன் அங்கே குத்திக்கிட்டு இருக்கேன். தேட்டரில் எவன் யாரோ குத்துறது. டி வேர்டு அப்படின்னாரு. அண்ணே வணக்கண்ணே. இன்னும் இங்கே ஃபுல்லாக என்ன தேங்காய் பிடிக்க வந்தியா? இல்லைண்ணே, ரஜினிகாந்த் நடிக்கணும். நீங்கள் அவர் கூட தான் நடிப்பீங்க, எங்களோட நடிக்க மாட்டீங்க. 8:30 மணிக்கு நீ நிவேதா ஹோட்டலுக்கு வந்துடு, இல்லை நீ பொள்ளாச்சிலே இருக்க முடியாது அப்படின்னாரு. 8:30 மணிக்கு போனேன். நிவேதா ஹோட்டலுக்கு போனோடனே, டைரக்டர் சார் லட்சுமணிக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் போட்டு விடுங்க சார். இல்லை எம்ஓஇ கேரக்டர் இருக்குது, ஆனால் டைலாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, நானே 3 நாள் டைலாக்கில் தான் பேசி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். போட்டு விடியா ஏதோ வாடகை தருவாங்கய்யா. இந்த மாதிரி மஞ்சள் போய் கொடையை எடுத்துகிட்டு போனால் என் ரசிகர் என்ன நினைப்பாங்க? அண்ணனுக்கு வாய்ப்பு இல்லை, படம் முடிஞ்சு போய் ஊருக்கு கிளம்பிட்டான்னு நினைப்பாங்கன்னு சொல்லியா. வேறு கிளைமாக்ஸ் எடுக்க சொல்லியாங்க. பிரபுது காலையில் 1 மணிக்கு காப்பி வரும். மீன் 5 இந்த லிவிங்ஸ்டன் எல்லா பேரும் கேட்டுங்க. டைரக்டருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. காலைல 1 மணிக்கு வந்துடுங்க, மத்தியானம் உங்களுக்கு பிரேக் கூட சொல்லிடுறேன். அதே மாதிரி காலைல 1 மணிக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு சாங் எடுத்தோம். அந்த சாங் விட்டு எங்கள் வீட்டில் நான் கார்த்திக் பட்டாசு கொடுத்துருமா எடுத்துகிட்டு, அப்புறம் கேப்டன் ஓல்டு கட்ட உடனே ரெடி ஆகிட்டு வந்தார். அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு அப்படியே உடனே டைரக்டர் சொன்னார், சார் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறீங்க, கொஞ்சம் வயசாகிறமா நடங்க. இப்படிங்களா சார்? ஒரு தடவை நீங்கள் நடந்துக்காமீங்க, நான் நடக்கிறேன். வணக்கம். ட்ரீம்ஸ் தமிழ் நேயர்களுக்கு இந்த பாபாலட்சுமணன் அன்பான வணக்கங்கள். தயவுசெய்து சேனலை பாருங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள், ஷேர் பண்ணுங்கள். சார், இப்போ கேப்டன் அவர்கள் இறந்து 1 வருஷமாச்சு. உங்களுடைய இன்டர்வியூவில் நிறையா பார்த்துருக்கோம். உங்களுக்கு கேப்டன் அவர்களுக்கு நட்பு எப்படி இருக்குது? அதாவது கேப்டன் வந்து நாங்கள் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவோம். மேனமா சீதியில் அண்ணனோட வீடு. அதுக்கு இந்த பக்கம் வந்து பள்ளிவாசல் எதிர் சந்தில் என் வீடு. எனக்கு கேப்டன் அண்ணனோட அப்பா ரொம்ப பழக்கம். அவர் கைச்சினத்தில் என்ன, அவர் காங்கிரஸ்காரர். அவருக்கு நான் வந்து ட்ராயிங்லாம் வரைஞ்சி போட்டிருக்கேன். நம்ப மாட்டீங்க, 5 தடவை தொடர்ந்து கவுன்சிலராக ஜெயித்தவர் அவர் தான் மதுரையில். அவர் வீட்டுக்கிட்ட இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி எல்லா பேரும் வந்து அவருக்காக ஓட்டு கேட்டாங்க, சோனியா காந்தி வரைக்கும். அவ்வளோ ஒரு தங்கமான மனிதர் அவர். கேப்டன் வந்து இயற்கையிலே கொஞ்சம் நல்ல வசதி உள்ளவர். விஜயராஜ் ரைஸ் மில்னு ஒரு ரைஸ் மில் இருக்குது, அதை வந்து இப்போயும் இருக்குது, அதை பார்த்துட்டு கேப்டன் கூட பிறந்தது அண்ணன் ஒருத்தர், அக்கா ஒருத்தவங்க. அக்கா வந்து பெரிய டாக்டரு. ஒரு கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆள் பார்க்க முடியாது தமிழ் சினிமாவில். நான் வந்து மெட்ராஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு இது பண்ணாட்டி எங்கள் பையன்கிட்ட போய் சேர்ந்துக்கிறானாரு. அப்போ வந்து அவர்கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க, அதனால் சேரலை. அதுக்கப்புறம் நான் மெட்ராஸில் வந்து அவர் நேரம் அறிமுகமாகலை. இங்கே சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நான் மேனேஜரு. அங்கே கண்ணுப்பட படம் இருக்கும்போது அப்போ தான் நேரம் அறிமுகம். அப்போ நான் சொன்னேன், அண்ணே உங்கள் அப்பா அழகுசாமி நாக்கிருக்கு, நான் தானே எழுதி போடுவேன் அப்படின்னேன். லட்சுமி இவ்வளோ விஷயம் கரெக்டாக சொல்லிடல, ஏன்டா என்னை வந்து பார்க்கல. இல்லைண்ணே வந்து பார்த்தேனே, யாருமே சேர்க்கலண்ணே அப்படின்னாரு. சரி, இப்போ என்ன பண்ணுறது, இந்த சூப்பர் குட் தானே மேனேஜராக பண்ணுறேன். அப்படியே ஓகே. அப்படியே நான் சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணோம். அப்போ சூரியவம்சம் படம் சூப்பர் டிப்பராக ஓடின பிறகு ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் வந்து விக்ரமன் சாரை பார்த்தாரு. சார் எனக்கு வந்து ஒரு ஆசை சார், விஜயகாந்த் கேப்டன் வச்சு படம் பண்ண ஆசை சார். சரின்னு சொல்லி கதை சொன்னார். கதை சொன்னே அவர் ரொம்ப கண் கலங்கிட்டார். அப்படியே நேராக விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போனோம். போனோடனே பிரேமானந்தா மேடம், கேப்டனும் விக்ரமன் சார் கதை சொன்னார். கதையை கேட்டோன்னே அங்கே விஜயகாந்த் ஒய்ஃப் வந்து, சார் இது அப்படியே பண்ணுங்கள் சார், இந்த மாதிரி படம் நடிச்சதில்லை சார், இது கண்டிப்பாக இது பண்ணுங்கள் சார் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஆரம்பித்தோம் பொள்ளாச்சியில். அது பொள்ளாச்சியில் வந்து ஒரு பெரிய இடத்த வந்து நாங்கள் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டோம். அதில் வானத்தை போல் செட்டு போட்டோம். களிமண்ணில் வீடு கட்டினோம்.
இந்த ஓடுலாம் போட்டு ரியலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே எடுப்போம், மழை பெய்யலைன்னா வெளியில் எடுப்போம். அவர் மாதிரி ஒத்துழைப்பெல்லாம் யாரும் தரமாட்டாங்க. அப்படியே இந்த படப்பிடிப்பு நடக்கும்போது மீனா மேடம் இவங்கெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க. விஜயகாந்த் பற்றி சொல்லணும்னா அவர் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை உன்னிப்பாக கவனிப்பார். அந்த டைலாகை டக்குன்னு திருப்பி இந்த பேப்பர்லாம் வாங்கி படிக்கிறாங்க, ஒரே டக்குன்னு அடிச்சிடுவார். அதில் ஒரு சீன் இருக்கும், அஞ்சல் வந்து காலில் வந்து விழுவாங்க விஜயகாந்த் காலில். அப்போ வந்து என்னம்மா அப்படின்னாரு. இல்லை எங்கள் வீட்டில் எல்லா பேருமே என்னை வந்து தருத்திரம் முடித்தவ ராசியில்லாதவன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னை வந்து அன்பு மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்க. அம்மா அப்படிலாம் கிடையாதும்மா, நீ வந்த நேரத்துக்கு தான் என் தம்பிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சி, நீ ரொம்ப நல்லா பண்ணுமா. அவன் நரி முகத்தில் முழிச்சா நல்லது, பூனை தான் கெட்டதுன்றாங்களே, அப்போ எல்லா வீட்லேயும் நிறைய வளர்க்க வேண்டியதானே, ஏன் பூனையை வளர்க்குறவங்க. அந்த சீன் பரமாவாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேலு வந்து கிளைமாக்ஸில் வந்து கேப்டன் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது வந்து வில்சன் கேமராமேன் சார் காலையில் 3 மணிக்கு தான் நல்லா இருக்கும் சார். உடனே போய் டைரக்டர் கேட்டார், சார் கேப்டன் சார் இந்த காலையில் 3 மணிக்கு தான் நல்லா இருக்குன்றார் கேமராமேன். சார் நாங்களாம் எப்போ வேணால் ரெடி சார், நீங்கள் எத்தனை மணிக்கு சொல்கிறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிடுவேன். இல்லை அப்படியே எல்லா பேரும் சேர்ந்தோம்னா சாங் கொஞ்சம் பிட்டு எடுத்துலாம். பிரபுது காலையில் 1 மணிக்கு காப்பி வரும், மீன் 5 அரவிந்த் லிவிங்ஸ்டன் எல்லா பேரும் கேட்டுங்க, டைரக்டருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, காலைல 1 மணிக்கு வந்துடுங்க, மத்தியானம் உங்களுக்கு பிரேக் கூட சொல்லிடுறேன். அதே மாதிரி காலைல 1 மணிக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு சாங் எடுத்தோம். அந்த சாங் பிட்டு எங்கள் வீட்டில் நான் கார்த்திக் பட்டாசு கொடுத்துருமா எடுத்துகிட்டு அப்புறம் கேப்டன் ஓல்டு கட்ட உடனே ரெடி ஆகிட்டு வந்தார். அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு அப்படியே உடனே டைரக்டர் சொன்னார், சார் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறீங்க, கொஞ்சம் வயசாகிறமா நடங்க. அப்படிங்களா சார், ஒரு தடவை நீங்கள் நடந்துக்காமீங்க, நான் நடக்கிறேன். அதே மாதிரி நடந்து காமிச்சோடனே வந்தார். அப்படி வீடு லட்சுமி என்னடா கிளைமேக்ஸ் இது, ஏன்டா மஞ்சள் பையும் கொடையும் கொடுத்து ஊருக்கு அனுப்புகிறாங்க. இல்லைங்க சூப்பர் நீ விக்ரமன் நடந்ததுன்னா அப்படி தானே சொல்லுவேன். இந்த மாதிரி மஞ்சள் பையும் கொடையும் எடுத்துகிட்டு போனால் என் ரசிகர் என்ன நினைப்பாங்க, அண்ணனுக்கு வாய்ப்பு இல்லை, படம் முடிஞ்சு போய் ஊருக்கு கிளம்பிட்டான்னு நினைப்பாங்கன்னு சொல்லியா வேறு கிளைமாக்ஸ் எடுக்க சொல்லியா இருந்தார். அதே கிளைமாக்ஸு படம் வந்து சூப்பர் டிப்பராக ஓடிடுச்சு. ஒன்று எங்களை கூப்பிட்டாரு, லட்சுமணா நீனு சிவா முத்து 3 பேரும் பகவான் கட்பீஸில் போயிட்டு ஆளுக்கு 5000 ட்ரெஸ் எடுத்துக்கினார். நாங்கள் கடைக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு சிவா கடை வந்துட்டு டீ சாப்பிட்டு ஃபோனை போட்டு கொடுத்தான். அப்போல்லாம் இந்த ஃபோன் தானே யாருன்னு எடுக்குதான். அண்ணே லட்சுமணன் பேசுனேன். லட்சுமணன் என்ன அப்படின்னார். அண்ணே பகவான் கட்பீஸ் வந்துட்டோண்ணே, இன்னும் கடையே தெரியல, என்கிட்ட அறிவிக்கிட்டுவீங்களா, காலங்காலத்தில் கடை திறக்க போய் உட்காருவீங்க, அவன் இன்னும் நினைப்பான் சேட்டு, ஊதுபத்தி கொடுத்துட்டு முன்னாடி போய் கடை வாங்குறதுக்கு நிற்கிறீங்களே, முதல்ல கிளம்பி வாங்க, நீங்கள் ஒன்றும் எடுக்க வேணாம்னார். நேராக வீட்டுக்கு வந்தோம். ராஜேந்திரன் காஸ்டியூமர் ராஜேந்திரன் நீங்கள்லாம் அளவு எடுத்து அனுப்பி விடியா. அதே மாதிரி ராஜேந்திரன் காஸ்டியூமர் சொல்லி அளவு எடுத்து எங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இன்றைக்கி அந்த அப்புறமேல் நான் பொள்ளாச்சியில் வந்து ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன் குசேலன் படத்துக்கு. ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சு வந்து அந்த சக்தி ஹோட்டல் கீழே ஒரு பெட்டி கடை இருக்கும். அப்போ நான் அந்த பான் ட்ராக்லாம் போடுவேன், மாணிச்சந்தெலாம் டீ சாப்பிட்டு மாணிச்சந்து போட்டு துப்பிக்கிட்டு இருக்கேன். எதிரில் ஒரு தேட்டர் இருக்கேன், அங்கே ஒரு வண்டியில் ஒருத்தர் வந்தார். அண்ணே ஹலோ உங்களை வந்து அண்ணன் கூப்பிட்டாரு. யார் அண்ணன் கூப்பிட்டாருன்னு கூப்பிட்டாருங்க அம்மன் அப்படின்னு எதிரில் வண்டியை பார்த்தேன். கார் கண்ணாடி இறக்குனார். பார்த்தா விஜயகாந்த். வேர்டு அப்படின்னாரு. அண்ணே வணக்கண்ணே, இன்னும் இங்கே ஃபுல்லாக என்ன தேங்காய் பிடிக்க வந்தியா? இல்லைண்ணே ரஜினிகாந்த் பண்ணிருக்கேன். நீங்கள் அவர் கூட தான் நடிப்பீங்க, எங்களோட நடிக்க மாட்டீங்க. 8:30 மணிக்கு நீ வேதா ஹோட்டலுக்கு வந்துடு, இல்லை நீ பொள்ளாச்சிலே இருக்க முடியாது அப்படின்னாரு. 8:30 மணிக்கு போனேன். நிவேதா ஹோட்டல் போனோடனே டைரக்டர் சார் லட்சுமணிக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் போட்டு விடுங்க சார். இல்லை எம்ஐ கேரக்டர் இருக்குது, ஆனால் டைலாக்லாம் ஒன்றும் இல்லை. நானே 3 நாள் டைலாக்கில் தான் பேசி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், போட்டு விடியா ஏதோ வாடகை கூட தருவாங்கய்யா அப்படின்னு அதில் போய் 4 நாள் நடித்தேன். ஒரு 1 மணிக்கு லஞ்சு பிரேக் வந்துச்சு. அப்போ விஜயகாந்த் காஸ்டியூமர் பூசன், மேக்கப் மேன் ராஜீவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க, லட்சுமணா கேப்டன் போய் எங்களுக்கு பேச பயமாக இருக்குது, நீ போய் கேளு. என்ன கேட்கணும்? இந்த விக்ரம் சாரோட வானத்தப்பல பெரிய ஹிட்டாச்சு,
திருப்பி நீங்கள் அவர் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாரு. நான் போய் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணே வானத்தை போல பெரிய ஹிட்டாச்சு, இப்போ நீங்கள் அரசியல் இறங்க போகிறீங்க, டைரக்டரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்க. லிஸ்ட்னா நீ சொல்கிற ஓகேடு, அவர் சொல்லணும் இல்லை, இருங்க நான் கேட்டு வரேனே. சார் நான் லட்சுமணன் பேசுகிறேன். சொல்லுப்பா. சார் கேப்டன் சாரை பார்த்தேன், இன்னொரு படம் அவங்களோட பண்ணலான்னு இருக்காரு. அப்படியா, எங்கே இருக்கார்? இந்த பக்கத்தில் இருக்கார், பொண்ணுங்க. சார் வணக்கம் சார், கேப்டன் சார். சார் லட்சுமணி சொன்னேன் சார், ஒரு படம் நடிக்கலான்னு. நான் ரெடி சார், நீங்கள் என்றைக்கு நான் மெட்ராஸ் வந்து ஃபோன் பண்ணுறேன், வந்து கதையை சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு நடித்து கொடுக்குறேன். அந்த படம் தான் மரியாதை. பூஜை போட்ட அன்றைக்கே சேல்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய படம். அதாவது அவர் வந்துட்டு காலையில் 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணும்னா 6 மணிக்கு அங்கே உட்காந்துருப்பார் மேக்கப் போட்டு. அப்படி ஒரு சின்சியரான ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கவே முடியாது. இனிமேல் அப்படி ஒரு ஆள் பிறக்க போகிறது இல்லை. வானத்தை போல் நிறையா நிகழ்ச்சி இருக்குது, நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வானத்தை போல் சாங் ஆடுறது பிரபுதாலாம் அவர் ஆட வச்சிட்டார். நீ பிரபுது லைட்டு போடு, எனக்கு ஏற்றமாக போடு, அப்படியே ஆடினார். அப்புறம் ஜெய்சால் மீரில் ஒரு சாங் எடுத்தோம், தாவணியே என்னம்மா இயக்குறையே. அது வந்து கேப்டன் உட்காந்துருந்தார், அந்த ஜிகினா ட்ரெஸ்லாம் போட்டு அந்த மாஸ்டர் ஆடிக்கிட்டு இருக்காரு. தாவணியே என்னம்மா இயக்குறையே லிச்சிங்க. அந்த மாஸ்டர் கூப்பிடியாருன்னு மாஸ்டர் அண்ணன் கூப்பிட்றாரு. சின்னி பிரகாஷ் சார், நான் யார் தெரியுமா, நீங்கள் மதுரையில் ஒரு ஷூட்டிங் நடிச்சிங்க, அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு அந்த படத்தில் வாய்ப்பு கட்டுற விஜயராஜ் தான் இந்த விஜயகாந்த். எனக்கு வயசு 50 ஆகுது, எனக்கு என்ன மூமெண்ட் வருமோ அதை போடுங்க, நீங்கள் போடுற குத்தெல்லாம் குத்த முடியாது. இங்கே பாருங்கள், மீன் மாதிரி செருப்பு கொடுத்துருக்காங்க, தலையில் டர்பன் வச்சுருக்கு, செருப்பு உள்ள மாட்டாதான் முன்னுக்குள்ளே. சரி நீங்கள் நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் ஆடினார், செருப்பு காலில் மாட்டிச்சு. பார்த்தீங்களா, நான் இங்கே குத்திக்கிட்டு இருக்கேன், மீன் அங்கே குத்திக்கிட்டு இருக்கேன். தேட்டரில் எவன் யாரை குத்துறது, லைட்டாக போட்டு விடுங்க சார். அப்புறம் அந்த பாட்டு முடித்தார். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னிபிரகாஷ் சார் நல்லா பண்ணீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அதுதான் பண்ணேன், நான் பெருசாக ஒன்றும் பண்ணல. அந்த படம் முடிஞ்சிச்சு, பெரிய ஹிட்டாச்சு. அதாவது 2000 மில்லினியம்ங்கிறது ஒரு தடவை தான் வரும். அந்த 2000 மில்லியனத்தில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு படம், சில்வர் ஜூபிலியான ஃபஸ்ட்டு படம், தேசிய தங்கத்தாமரை விருதான ஃபஸ்ட்டு படம். இது 3 அம்சமும் அதில் அடங்கியிருக்கு. அந்த மில்லியனத்தில் ஓடுறது தான் பெரிய விஷயம். அந்த பந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக டைரக்டர் நைட்டு முதல்ல எடிட்டிங் பண்ணி அப்படி ரிலீஸ் பண்ணார். அந்த படம் பெரிய ஹிட்டாச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு. வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் வானத்தை போல். கேப்டனுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவார்? இப்போ இல்லை, அரசியல் இல்லை, முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை கோவம்லாம் வந்தால் அவர் வந்து வேற ஒன்றும் இல்லை, கையை பிடிச்சி கிள்வார், வேற ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் கோவம்லாம் வந்து எல்லாம் அடக்கமாக இருப்பார், கோவம்லாம் பட மாட்டார். 2 பேர் சந்திப்பு எப்படி நடந்துச்சு? யார் உங்களுக்கு கேப்டன்? நானும் கேப்டன் வந்து நான் கண்ணுப்பட பற்றிய ஷூட்டிங், நான் வந்து சௌத்ரி சார் இங்கேருந்து ஒரு 5 லட்சம் பணம் கொண்டு போட சொன்னார். அதை கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு கேப்டனை பார்த்தேன். பார்த்தோன்னே அதெல்லாம் சொன்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். லிச்சுன்னா இதெல்லாம் தெரியுது, என்னை வந்து பார்க்க வேண்டியதாண்டா அப்படின்னாரு. இல்லைண்ணே வந்தானே கொஞ்சம் ஆஃபீஸில் வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டாங்கண்ணே அப்படின்னா. அதுலேருந்து பழக்கம். அவர் உங்களுக்கு பண்ண உதவிகள் என்ன? எனக்கு அப்பப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ணிக்கிட்டார், அதெல்லாம் மறக்க முடியாது. ஏதாவது படங்களில் வந்து வாய்ப்புகள் சொல்லுவார், அதுவும் மறக்க முடியாது. ஒரு நல்ல மனிதர், தங்கமான மனிதர். உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ கேப்டன் இருந்தால் எப்படி பார்த்துருப்பார்? கேப்டன் தான் அங்கே ஓமந்தூர் ஆஸ்பத்திரி கலக்கியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே வந்துச்சு, அதுக்கு போயிருந்தேன். போனவொடனே காலை தான் பார்த்தாரு. காலை பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லி ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாரு. லிச்சிம்னா நீங்கள் எப்போ கஷ்டம்னாலும் நீ எங்கேயும் அலையாதுங்க, நேராக வந்து அண்ணியை பாரு, அவங்க உனக்கு தருவாங்கடா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24 நினைவு நாள் வருது, அவர் நினச்சாலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட போயிட்டு கேப்டன் அண்ணே ஒருத்தர் கதை சொல்லணுன்னாருண்ணே, அது இன்றைக்கி நாளைக்கு வர சொல்கிறாருன்னாரு. போய் கதையை சொன்னோடனே எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். லிச்சிம்னா என்ன கேட்ட, அவன் சொன்ன கதையை நான் வந்து ஃபுட்பால் டீம் கேப்டனா, கோல் கீப்பராக அங்கேயும் நிற்பேன், உடம்புலாம் சட்டியை போட்டு நிற்பேன். இன்னும் இதெல்லாம் முரளிக்கு சொல்ல வேண்டிய கதையெல்லாம் ஏன்ட்டுன்னு சொல்கிறாங்க.
வேறு நல்ல கதையை தான் சுருவிடாமனார். அப்புறம் விக்ரம் சார் அசோசியேட் ஒருத்தர் இருக்கார் நம்பின்னு, அவரை கூப்பிட்டு போனேன் கேரவனில். அந்த கதை ஒரு 2 சீன் சொல்லியானார். சீன் இன்னும் ஏன் நம்பி நீ சொல்கிற சீன் தான் உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கோம், உன்றது திருப்பதி சாமி கதையை பிடுங்கினானா இல்லை நீ வந்து எடுத்துக்கிட்டியா, ஒன்றுமே புரியலையா, போயா வேறு நல்ல கதை இருந்தால் கொண்டு வாயா அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வந்து இன்வால்மெண்ட்டு ஈவெண்ட்டு. சின்னி பிரகாஷ் வந்து லிச்சிங் யாரா சின்னி பிரகாஷ் நம்ம சிவசங்கர் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு ஏற்ற மூமெண்ட் போடுவார்ல, அது நல்லா இருக்கும்ல அப்படின்னாரு. மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டார். பேரரசு சார் தருமபுரின்னு ஒரு படம் பண்ணார், பேரரசை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, பேரரசு இங்கே எத்தனை நாள் ஷூட்டிங்கு கேப்டன், ஒரு 10 நாள், 10 நாளைக்கு நீங்கள் மதியானம் லஞ்சு ரெடி பண்ணாதீங்க, இல்லை நம்ம கட்சிக்காரங்க கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி 10 நாள் கட்சிக்காரங்க பிரியாணி அது இதுன்னு போட்டு தூள் கிளப்பிட்டாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் கூட இருந்த எல்லா பேருக்குமே வீடு வாங்கி கொடுத்தாரு, எல்லா பேரும் நல்லா பார்த்துட்டாரு, கல்யாணம் பண்ணி வச்சார். அதாவது அவர் வந்து ஃபைட்டில் வந்து டூப் போட மாட்டார். நல்ல நானும் ஒரு படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டப்போ அதில் வந்து நம்ம சூப்பர் அசிஸ்டண்ட்டு ரவின்னு நினைக்கிறேன், பால்ட் அடித்து விழுகும்போது பெட்டு தாண்டி விழுந்துட்டார், பெட்டில் விழுந்துட்டார், டேக் ஓகேன்ட்டார், ஒன் மோர் பண்ணாங்க, வேணாம் நாங்கள் திருப்பி பால்ட் அடித்து விழும்போது அங்கே வந்து தலை குத்தி இறந்து போயிட்டார். அதுலேருந்து மோஸ்ட்லி இனிமேல் எனக்கு வந்து டூப்லாம் போடாதீங்க, நானே ஒரிஜினலாக பண்ணுறேன் அப்படி தைரியமானவர். எவ்வளோ பெரிய ஹைட்டில் தான் குதிப்பார். நாங்கள் கண்ணுப்புற பதைய ஷூட்டிங்கை ஒன்று எடுத்தோம். இது ஒரு போலீஸ் ஜீப்பு, அதில் ஜம்ப் பண்ணி விஜயகாந்த் நிற்கிறாரு. அங்கேருந்து பொன்னம்பலை தூக்கிட்டு ஒரு காரில் போய் விழுகிறாரு. பொன்னம்பலை என்ன வெயிட்டு, இவர் என்ன வெயிட்டு, காலில் விழுகிறார். ஆனால் சூப்பர் நேம் நான் டேக் ஓகேதுன்னு ஓகே, ரொம்ப சந்தோஷம். வானத்தை போல கிளைமேக்ஸில் வந்து ஃபைட் அவருக்காக வச்சோம். ஃபஸ்ட்டு ஃபைட்லாம் கிடையாது, வச்சோம். அதாவது எதற்குமே துணிந்தவர் அவர். பாண்டி பஜார்லேயே எல்டாம்ஸ் ரோட்லேயோ எவனோ ஒரு செயின் அத்து ஓடுறான், ஓடிப்போ அவனை பிடிச்சி அடிச்சு செயினை பிடுங்கினார். அந்த மாதிரி தைரியம் உள்ளவர். அவங்க ஒரு டீம் இருந்தாங்க, பாண்டியன், பாகிய சந்திரசேகர், தியாகு, கேப்டன், ராதாரவி, இவங்கள மாதிரி ஒற்றுமையை பார்க்கவே முடியாது, அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. கலைஞருக்கு வந்து அவர் தான் புரட்சி கலைஞர்னு பட்டம் வச்சார். கலைஞருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானவர். அவர் கல்யாணம் கலைஞர் தான் பண்ணி வச்சார். அதாவது தம்க மைதானங்கிறது மதுரையில் பொருட்காட்சி நடக்கிற இடம். இப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. கேப்டன் கல்யாணத்தில் அப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம், அவ்வளோ பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டு. இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு போய் மண்டபத்தில் பாருங்கள், டெய்லி ஒரு 5,000 பேருக்கு சோறு போடுறாங்க, வந்து பார்த்துட்டே இருக்காங்க. 22ஆம் அங்கே அந்த அம்மா வந்து எல்லா கட்சிக்காரங்க கூப்பிட்ருக்காங்க. சேச்சேன்னு இருக்கும் அந்த கோயம்பேடு அந்த அவர் மண்டபமே. அந்த மாதிரி நல்ல பேர் சம்பாதிச்சிருக்காரு. இறந்த செய்தி கேட்டோன்னே உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு? இறந்த செய்தி கேட்டால் நம்பலை. அப்புறமே அதுக்கப்புறம் கேட்டோன்னே எங்களால் தாங்க முடியல. நாங்கள் பகலில் தான் போனோம். அந்த கூட்டத்தில் என்னால் போக முடியல. கோவேஸ்வரர் மேடம் நாங்கள் லட்சுமி நான் என் கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க தான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. பார்த்தோம், என்ன கூட்டம், ஊரோடைய அந்த பாலங்கள்லாம் எல்லாம் ஃபுல்லாக குறவுடு. அந்த இழப்பு வந்து எல்லாருக்கும் பெரிய இழப்பு, சினிமாவுக்கு பெரிய இழப்பு. அவருக்கு கொஞ்சம் உடம்புலாம் நல்லா இருந்துச்சுனாங்க அடுத்த சினிமா அவர் தான் வந்திருப்பார். என்ன சார் காரணம் உடம்பு சரியில்லாமல்? இல்லை நிறைய பேர் வந்து என்னதோ கதை சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் நண்பர் தானே அவர், என்ன நடந்திருக்கு? என்னன்னு தெரியல, சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றாங்க. முதல்ல பேச்சு கம்மியாயிருச்சு, அப்படியே ஆள் தளர்ந்துட்டார். நான் போய் கடைசியாக பார்க்கும்போது அவர் பேச்செலாம் வந்து சவுத் ஆஸ்கர் இவ்வளோ தான் பேசினார். பேசும்போது எங்களுக்கே ஒரு மனசு கஷ்டம். அதெல்லாம் வந்து அவர் ஒரு காலேஜ் படிக்கல, எதுவும் படிக்கல, வந்துட்டு 150 படம் நடிச்சிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஒரு இன்ஸ்டியூட் பசங்கள்லாம் இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க அவர்கிட்ட வந்து ஊமை வெடிக்கிறதுக்கெல்லாம் வேலை வாங்கியிருப்பாங்க, அவ்வளோ அருமையாக வேலை வாங்கியிருப்பாங்க. செல்வமணி, கேப்டன் பிரபாகரன்,
அந்த படத்தில் வந்து அந்த சாலக்குடியில் மேலெல்லாம் அந்த ஓடுறது ஃபைட்டு கிட்டலாம் ஒரிஜினலாக அவரே பண்ணார். படம் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த பாருங்கள் அப்போல்லாம் வந்து கேப்டன் பிரபாகரன் தைரியமாக பேரை வச்சார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தனா பிரபாகரன் தான் வச்சார். செல்வமணி அவர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 டைரக்டர் அறிமுகப்படுத்தியிருப்பார். அதில் முக்கால்வாசி இன்ஸ்டியூட் பசங்க. எதையுமே கூசாமல் சொல்லுவார். சார் இந்த கேரக்டர் இவரை போட்டுங்க அவரை போட்டுங்க ரெக்கமெண்ட் பண்ணுவார். சில நடிகர்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு தங்கமான மனசு. நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா? நான் பார்த்து வியந்த விஷயம் அந்த மண்டபத்தில் அவரை கூட்டம். நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் மண்டபத்துக்கு சண்டே அவ்வளோ கூட்டம் வரும். நாங்கள் முரளி பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு டைரக்டர் சொன்னேன், சார் விஜயகாந்த் ஆஃபீஸில் இருக்கார், பார்க்கலாமே அப்படின்னாரு. போனோம். என்ன மரியாதை கொடுத்தாருங்க. விக்ரமன் வந்து பண்டிட் ராமச்சந்திரன் எல்லா பற்றியும் அறிமுகப்படுத்திட்டார். இப்போ டைரக்டர் எழுதி கொடுத்தாரு, சார் நீங்கள் 40 சீட்டு வரீங்க. சார் இப்படி சார் சொல்கிறீங்க, எனக்கு தெரியுங்க, நீங்கள் 40 சீட்டு வரீங்க, நீங்கள் தான் எதிர்க்கை தர, ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னாரு. அதே மாதிரி 39 சீட்டு வந்து ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அவங்களாம் பயந்துட்டாங்க. அந்த மற்ற எதிர்கட்சிக்காரங்களாம் பயந்துட்டாங்க. இன்னும் வந்த உடனே இவ்வளோ இது ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாருன்னா கதையே வேறு. விஜயகாந்த் சார் வந்து நிறைய பேருக்கு நல்ல உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த கல்யாண மண்டபம்லாம் இடிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப மனசு வந்து போயிட்டார். அது பல கோடி செலவு பண்ணி கல்யாண மண்டபம் கட்டாங்க. நாங்கள் கடைசியாக வந்து அங்கே எங்கன்னு நான் ஷூட்டிங் பிரபுதாஸ் சாங் எடுத்துக்கிட்டாங்க. லிசிமுன்ன மட்டும் எப்படி பார்த்தியே சுற்றி பல கோடி செலவு பண்ணி கட்டியிருக்கேன்டா அப்படின்னாரு. அதை பார்த்ததை இடித்த உடனே எல்லா பேருக்குமே, எங்களுக்கும் மனசு சரியில்லை, அவருக்கும் மனசு சரியில்லை. ஆக்சுவலாக வந்து அந்த நீங்கள் இப்போ கூட போய் பாருங்கள், அந்த பாலத்துக்கும் மண்டபத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமே இல்லை. அந்த பக்கம் இருக்க ஹோட்டல் தான் இடிக்கணும், இந்த பக்கம் இடிச்சிட்டாங்க. அதெல்லாம் வேணும்னே பண்ணது. இப்போ அரசியலுக்கு வந்த புதுசுலாம் அவர் அலௌன்ஸ் பண்ணது அதாவது அவர் அரசியலுக்கு வந்த புதுசில் டக்குன்னு உறுப்பினர் எல்லா ரசிகர்களும் உறுப்பினர் ஆகிட்டாங்க. ஏங்க 18 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். எடுத்தவொடனே அந்த 18 பேர் தான் நன்றி கேட்டாமல் போயிட்டாங்க கேப்டன் ஓட்டிட்டு. ஜெயலலிதாமாவுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து உடனே கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. ஒரு படம் பதவி பிரமாணம், ஒரு படம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொன்னார். நான் போயிருந்தேன். ஒரு பக்கம் டைலாகு ஒரே டக்கில் அடித்து தூள் பண்ணிட்டார். இருந்தாங்கன்னா மிரண்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் தமிழ்காரரு. இது வரைக்கும் எந்த தெலுங்கு படமோ எந்த படம் நடிக்கலை. தெலுங்கில் ஒரு படம்லாம் ஹிட் ஆகும். நிறைய பேர் கேட்டாங்க, நான் சாகர்வையும் தமிழ் படம் தான் நடிப்பேன்ட்டார் முடிவாக. பிரபாகரன் நல்லா மனுஷர். அவர் எலெக்ஷனில் கொஞ்சம் கம்மியான ஓட்டில் ஜெயிச்சிட்டார். அடுத்ததெல்லாம் வந்துடுவார். சண்முக பாண்டியன் நடிப்பில் இறங்கிட்டார். அப்படியே போயிட்டுருக்கு.